இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பாடுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் களி கூர்கின்றது. ஏனெனில் தாழ்நிலையில் நின்ற அடிமை என்னை கண்ணோக்கினார். எல்லா தலைமுறையினரும் இனி என்னை பேறு பெற்றவர் என போற்றுமே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. தூயவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தோறும் இரக்கம் பொழிந்துள்ளார். ஆண்டவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி மகிழ்கின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பி வலிமைப்படுத்துகின்றார். செல்வரை வெறும் பெயராய் அனுப்பிவிடுகின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. நம் முன்னோர்க்கு உரைத்தபடி தந்தையாம் ஆபிரகாமையும்
அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் பேரிரக்கத்தால் தம் நினைவில் கொண்டு வல்லமையுடன் வழி நடத்துகின்றார். தம் ஊழியராம் இஸ்ராயேலுக்கு துணையாயிருக்கின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடைவதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறைச்சொற்றுடர்கள் 39 முதல் 56 வரை. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்து எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தமது வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, தாய்க்கும் தாய் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கின்ற மக்களாக வாழ இந்த நாளிலே அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் நம் இந்திய நாட்டின் சுதந்திர திருவிழா நல்வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தித்திப்பான நாளிலே நல்ல உடல் ஆரோக்கியமும் குறைவில்லாத வருமானமும் தீராத சந்தோஷமும் சிறந்த நற்பண்புகளையும் நீங்கள் பெற்றிட உங்களை வாழ்த்துகிறேன். விண்ணேற்பு அன்னை மரியின் பரிந்துரையும் ஆண்டவரின் ஆசீரும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கப் பெறட்டும். அன்னையினுடைய அகவிடுதலை நம்முடைய விடுதலையாக மாறினால் நிச்சயமாக நாடும் நமது வீடும் நலமானதாக மாறும். இந்நாளிலே நமது புற விடுதலை அகவிடுதலை இரண்டையும் பற்றி சிந்தித்தால் நல்லது. அந்நிய ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று பல ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டாலும் நமது நாடு போதுமான வளர்ச்சி பெறாததற்கு காரணம் நமது அகவிடுதலை இன்மையே. அன்னை மரியா நமக்கு அகவிடுதலையின் மாதிரியாக இருக்கிறார். அகவிடுதலையின் கூறுகள் என்ன? ஒன்று அச்சத்தினின்று விடுதலை, இன்னும் ஒன்று குற்ற உணர்வு, பழி உணர்வு போன்ற தீவிர உணர்வுகளிலிருந்து விடுதலை. 3 தீவிர ஆசைகளிலிருந்து, அதாவது பேராசைகளிலிருந்து விடுதலை. 4 பொருட்கள், மனிதர்கள், இடங்களின் மீது உள்ள பற்றுகளிலிருந்து விடுதலை. 5 தேவையில்லாத கவலை நின்று விடுதலை. செருக்கோடு சிந்திக்கின்ற நிலைமையிலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும். யார் அகவிடுதலை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் புற விடுதலையற்ற சூழலிலும் கூட கவலையின்றி அகமகிழ்வோடு வளர்வார்கள், வாழ்வார்கள். எடுத்துக்காட்டாக நெல்சன் மண்டேலா நிறவெறியின் காரணமாக 27 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டிருந்தாலும் அவரது அகவிடுதலையை அவர்களால் பறிக்க முடியவில்லை. சிறை கம்பிகளுக்கு உள்ளேயும் அவரால் விடுதலை உணர்வோடு வாழ முடிந்தது. எனவே
இந்நாளில் நாம் ஒவ்வொருவரும் அக விடுதலையோடு வாழ்கின்ற வரத்தைத்தான் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய தாய்க்கு நாம் வணக்கம் செலுத்த வேண்டும், தாய் நாட்டிற்காகவும் வணக்கம் செலுத்த வேண்டும், பிள்ளைகளையும் போற்ற வேண்டும், தாயையும் தாய் நாட்டையும் அன்பு செய்ய வேண்டும், இருவர் செய்த நன்றிகளையும் மறவாமல் நடக்க வேண்டும், இருவருக்கும் பெருமை சேர்க்கின்ற வண்ணமாக பிள்ளைகளாகிய நாமும் வளர வேண்டும். அன்புக்கினியவர்களே, இந்த நாளிலே அதிகமாக நாம் பிளாஸ்டிக்குகளை பயன்படுத்துவது உண்டு. இந்த கொடி பெயரை சொல்லி, நாட்டின் கொடி என்ற பெயரை சொல்லி, அந்த பிளாஸ்டிக்கை தவிர்த்தாலே கொஞ்சம் இயற்கையாக நலமான வாழ்க்கை இந்தியாவிலே கிடைக்க பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். செருக்கோடு சிந்திக்கின்ற மனிதர்கள் இந்திய நாட்டிலே ஏராளமாக இருக்கிறார்கள். சுயநலங்கள் அதிகமாக இருக்கிறது. எதையும் அரசியலாக்கம் செய்கிற தன்மைகளும் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் பெற வேண்டிய ஒரு வீராங்கனை ஏதோ ஒரு சமயத்திலே ஒரு கட்சிக்காரர் சேர்ந்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டார் என்பதற்காக தகுதி நீக்கம் செய்கின்ற அளவுக்கு, ஒரு பதக்கம் கூட கொடுக்காத அளவுக்கு இன்னைக்கு சிந்திக்கிறோம் என்றால் இந்த செருக்குக்கு உச்சகட்டம் இதை விட மேலாக இருக்க முடியாது. இதை நாம் எப்படி கொண்டாட முடியும் சுதந்திர தின விழா என்று சொல்லி? சுதந்திரமாக சிந்திக்கவோ, சுதந்திரமாகவோ திட்டமிடவோ, சுதந்திரமாக செயல்படவோ இன்றைக்கு வாய்ப்புகள் குறைவு. அது வீட்டிலும் சரி, ரோட்டிலும், நாட்டிலும் சரி, எந்தவித இடையூறுகளும் இல்லாமல், பொது நல வாழ்வுக்கு இடையூறு இல்லாமல் நான் தனிப்பட்ட முறையிலே சுதந்திரமாக சிந்திக்க எனக்கு சுதந்திரம் இல்லையா? எனவே அன்புக்குரியவர்களே, இந்திய நாடு வளர்ந்து கொண்டிருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரை மிக அதிகமாகவே இருக்கிறது. வருகின்ற நாட்களிலே இன்னும் வளமையானதாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை கடந்து, செருக்கு சிந்தனைகளை கடந்து, பொருள் பேராசைகளை கடந்து அகவிடுதலையோடு வாழ்கின்ற தன்மையை இந்த இந்திய நாட்டிலே நாம் உருவாக்க வேண்டும். தேவையற்ற இயற்கையை அழிக்கின்ற தன்மைகளிலே நம்முடைய இந்திய நாடு வளரக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தோம் என்று சொன்னால் வரும் காலம் வளமையானதாக கைவசமாக மாறும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, விடுதலை தேடி இயங்குகின்ற கோடிக்கணக்கான இந்திய மக்களின் வாழ்விலே இன்னும் கோலோச்சுகின்ற அடிமைத்தனங்கள் மறைந்து விடுதலை அனுபவம் விடிந்திட நாங்கள் உழைத்திட எங்களுக்கு அருள்தாரும். அதே வேளையில் உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களது நாட்டை அந்நிய ஆற்றல்களிடமிருந்து விடுவித்து வளர்ந்ததற்காக. அதே வேளையில் அக விடுதலை எங்களுக்கு தாரும். அது புற விடுதலைக்காக, போராட்ட வாழ்வுக்காக எங்களை அழைத்து செல்லட்டும். தன்னலம் துறந்து செருக்கு இல்லாமல் பிற நலத்தோடு வாழுகிற உலகத்திலே, இந்திய நாட்டிலே நாங்கள் வாழ வரம் தாரும் ஆண்டவரே. ஆமென். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
பண்பென்றால் பகை நோயா அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இதய துடிப்பு இயங்கும் வரையில் இணைந்து வாழ்வோமே, இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இனிய தோழர் தோழியரே. மக்கள் பல கோடி, அதில் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாடி, பல மொழி இன மதம் என இருந்தும் நம் பலமே ஒற்றுமை ஒன்றேதான். ஒரு தாய் மக்கள் பல கோடி, அதில் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாடி, பல மொழி இன மதம் என இருந்தும் நம் பலமே ஒற்றுமை ஒன்றேதான். நாட்டின் நலனே நம்முயிர் மூச்சாகும், நாடே நமது வீட்டினும் மேலாகும். இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இனிய தோழர் தோழியரே. நம்முடைமை, அதை கண்ணென காப்பது அறிவுடைமை. நிலநீர் ஆழ்வளம் நிறைந்திருந்தும் சிலர் நிறைவின்றி வீழ்வது நம் சிறுமை. கடமை என்றும் நம்முடைமை, அதை கண்ணென காப்பது அறிவுடைமை. நிலநீர் ஆழ்வளம் நிறைந்திருந்தும் சிலர் நிறைவின்றி வீழ்வது நம் சிறுமை. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் ஒரு நாடே, இதை கருத்தாய் கொண்டாரே
காண்போம் புது நாடே. இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இதய துடிப்பு இயங்கும் வரையில் இணைந்து வாழ்வோமே, இணைந்து வாழ்வோமே. இந்திய தாயின் உதரம் பிறந்த இனிய தோழர் தோழியரே, இனிய தோழர் தோழியரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.